என்ன பிரச்சனை? டேய் வைடா புண்டமான. Oh my god. அது எனக்கு தெரியாதா? வேலை பாக்குற களத்துல இருக்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியலன்னா நம்ம களத்துல இருக்கிறதுக்கு யாரு எங்க தொகுதியில இருந்து ஒரு ஆளை பேச வரோம். அவங்களை எதிராக கொடுக்க சொல்லல நானு. யாரு நிப்பாட்டணும், எந்த யாரு நிறுத்தணும்னு எங்க தொகுதியில நின்று மகேஸ்வரி முட்டா போயிரு என்னடா வேலை பார்க்க நீங்க களத்துல இருக்கிற கண்டுபிடிச்சு எங்களுக்கு காட்டிடுவீங்க. ஏன்னா இங்க நடக்கிறத சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க என்ன நடக்குது சொல்லு, என்ன நடக்குது சொல்லு. என்ன நடக்குது தெரியாத உனக்கு தெரியுதா? களத்துல இருக்கிறதுக்கு வேலை கொடுத்தா நாங்க வேலை பாக்குறோம்னா கூட நின்று களத்துல இருக்கிற யாருனாலும் கொடுங்க. இந்திராக்கா கிடையாது, நீங்க யாருனாலும் களத்துல இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்க அவங்க கீழே வேலை பார்ப்போம். நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்யணும், செய்யல வெளியேறி போயிட்டே. நீ என்ன, நீங்க யார சொல்ல, நாங்க களத்துல நிக்கிறவங்க கூட நீ என்னடா எனக்கு விதி இருக்கிற? நீ என்னன்னு நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னு? களத்துல நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு முடியாது, கடைசியில சோரட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, போடா நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான், இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும், சொல்றத செய்ய முடியல வெளியேறி போயிட்டாரு. அப்படிலாம் போக முடியாது. களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை போடுங்க, அவ்வளவுதான். யார போட? யாரும் என்னடா செய்வேன்? போட முடியாது, என்னடா செய்வேன்? நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய்யல, வெளியேறி போயிட்டு கேள்வி நக்கல் பண்ணிருக்கேன். நீ கேள்வி இல்லைன்னா அடிப்படை வேலை செய்யறவங்க கேள்வி கேட்க கூடாது. அப்போ என்ன நடக்குது? களத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு போர்டு வேற என்ன தப்பா? நீ எனக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணி தர? நீ என்ன வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தரேன். நாங்க களத்துல வேலை பாக்குறோம், கொட்டுவோம். அப்புறம் தொகுதியில நிற்கிற என்னென்ன பண்றது? ஓரத்துல இருந்து நீ எனக்கு நெருக்கி கொடுக்குற? இல்ல நான் எந்த சொல்லுங்க அண்ணே. ஃபர்ஸ்ட் தம்பி கிட்ட நீங்க பேசுங்க. இந்த மாதிரி நீங்க பேசுறது நம்ம திமுகவையும் அதிமுகவையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். அண்ணனே தம்பி கிட்ட இப்படி பேசினா என்னென்ன முறை இது? என்ன பேசுறது? நீ ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு எடுத்து பேசிக்க முடியுமா? அண்ணனே தம்பி கிட்ட என்ன பேசுகிற நீ? நீங்க எப்படி என்ன செய்யணும்ன்ற சொல்லு. அண்ணே நான் எதுவுமே செய்யணும்னு சொல்லல. இப்போ அவனை வந்து குண்டாஸ் வழக்குல போட்டாங்கண்ணே. வேல்முருகன் அண்ணன் வந்து கேஸ பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இருந்தாலும் நாம் தமிழரோட இல்லண்ணே அந்த மாதிரி குடுத்து கேஸ் கட்ட குடுத்துற சொல்லுங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. நாங்க என்ன பாரு, யாரு பாக்குறாங்களோ சொல்லி வாங்கிக்க பாப்போம். இல்ல கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், நான் தேனியில இருந்து ஜெகதீசன் பேசுறேன் சார். சார் நீங்க நாம் தமிழர் அமைப்பு தலைவர் சீமான் சார். என்ன சொல்லுங்க சார். இந்த பேஸ்புக்ல இதுல பூராமே உங்களை பத்தி தப்பான விமர்சனங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க சார். போடுவாங்க. நீங்க பேசுனது வந்து நீங்க நல்லா அரசியல் பண்றீங்க, உங்களவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை நிறைய தடவை நேர்ல சந்திச்சிருக்கேன். தேனியில அன்பழகன் இருக்காருல்ல,